என்கிற மகத்தான ஒரு கோஷம். இஸ்லாமிய வரலாற்றை பிரித்து பார்க்குகிற பொழுது இந்த ஹய்யா அலல் ஃபலாஹ் என்கிற கேந்திர நிலையமாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும் என்றால் அது மஸ்ஜித் என்கிற இந்த பள்ளிவாயலாகத்தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து முதல் செய்த வேலையும் அதுதான். பள்ளியின் பக்கம் வாருங்கள் என்று பள்ளி வாயிலை நிர்மாணித்தார்கள், மக்களை பள்ளியின் பக்கம் அழைத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளி வாயிலை ஒரு பாராளுமன்றமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு கல்வி கூடமாக, ஒரு நீதிமன்றமாக, ராணுவ பயிற்சி எடுக்குகிற ராணுவ தளமாக, இவ்வாறாக பல்வேறுபட்ட முறைகளில் இந்த பள்ளி வாயிலை மஸ்ஜித் நபவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிற வரலாறை நாம் எல்லோருமே பார்க்கலாம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வெளிநாட்டிலே இருந்து வருகிற தூதுவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்ற இடமாக இந்த மஸ்ஜித் என்கின்ற இடத்தை சமைத்துக் கொண்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற உயர் பீடமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை அவர்கள் பயன்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், பிளவுகள், கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது அவைகளை தீர்த்து வைக்கின்ற நீதிமன்றங்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை பயன்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். இவ்வாறாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, பண்பாட்டு பகுதி சம்பந்தப்பட்ட, பௌதீக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட